பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐயினுடைய விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும், தமிழக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. பல்வேறு மர்மங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு ஒரு வழக்கறிஞராக இந்த கள்ளச்சாராய சாவு நடக்கக்கூடாது என்று மது ஒழிப்புக்காக போராடக்கூடியவனாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால், இந்த தீர்ப்பையாவது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே தமிழக அரசு சிபிசிஐடி தமிழக மாநில அரசு மாநிலத்தை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணைக்கு பண்றதுக்கு தடை. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த வழக்கு சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த வழக்கு சிபிஐ எல்லாம் விசாரிக்கும்.